மலை மீதான முயற்சி. மலை போல உயரமான பயம். அந்த பயத்துக்குள் சிக்கியிருந்த ஒரு சிறுவனின் கதை இது. ஆதி, 12 வயது. உயரம், இருட்டு, புதிய இடங்கள் எல்லாமே அவனுக்கு பயம். பள்ளியில் விளையாட்டு வகுப்பு. கயிறு ஏற முடியாமல் தோற்று போனான். நண்பர்களின் சிரிப்பு. அவனது இதயத்தில் ஆழமான காயம். அப்பா ராஜேஷ் கடுமையானவர். பசங்க இப்படி பயந்துகிட்டு இருக்கலாமா? அம்மா பிரியா அதிக பாதுகாப்பு. தங்கை மீனா துடிப்பானவள். ஆனால் தாத்தா மட்டும் ஆதியை புரிந்து கொண்டார். முன்னாள் இராணுவ வீரர். கோடை காலம். குன்னூருக்கு குடும்ப ட்ரெக்கிங். மீனா உற்சாகம், ஆதி பயம். அப்பா, எனக்கு வேண்டாம், வரணும், அவ்வளவுதான். மலைச்சாலையின் வளைவுகள். ஆதி கண்களை மூடிக்கொண்டான். அப்போது தாத்தா சொன்னார், பயம் இருக்கிறதுல தப்பில்ல ஆதி, பயத்தோட முன்னாடி போறது தான் தைரியம். ட்ரெக்கிங் தொடங்கியது. சில அடிகள். ஆதி நின்றான். என்னால முடியல. கோபம், மௌனம். ஆதி தாத்தாவுடன் கீழே காத்திருந்தான். அந்த இரவு எல்லாம் மாறியது. ஒரு 6 வயது சிறுமி பால்கனியில் விளையாடி திடீரென தொங்கினாள். அம்மாவின் அலறல், உதவி தொலைவில். அந்த நிமிடம் ஆதி யோசிக்கவில்லை. பயத்தை மறந்தான். ஓடினான். பால்கனி வழியாக சாய்ந்து அந்த குழந்தையின் கையை பிடித்தான். ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. அமைதி, ஆச்சரியம், பாராட்டு. ராஜேஷ் கண்ணீருடன், நீதான் உண்மையான ஹீரோ. ஆதி மெதுவாக சொன்னான், எனக்கு பயம் இருந்துச்சு அப்பா, ஆனா அந்த குழந்தை. அடுத்த நாள் காலை ஒரு மாற்றம். அப்பா, நாம மலையில ஏறலாமா? மீண்டும் ட்ரெக்கிங். சிரமம் இருந்தது, வியர்வை இருந்தது, பயம் இருந்தது. ஆனால் ஆதி நிற்கவில்லை. கடைசி செங்குத்தான பாதை. அனைவரும் சோர்வு. ஆதி முன்னே சென்றான். வாங்க, நாம சேர்ந்து போவோம், நம்மால முடியும். மலை உச்சி, சூரிய உதயம், மேகங்கள் கீழே. நான் செஞ்சேன், நாம செஞ்சோம். ராஜேஷ், மன்னிச்சுக்காதி, நீ தான் எனக்கு தைரியம் கற்றுக் கொடுத்த. தாத்தா, இதுதான் உண்மையான தைரியம். பள்ளியில் மீண்டும் கயிறு. பயம். ஆனால் இம்முறை ஆதி ஏறினான். தைரியம் என்பது பயம் இல்லாதது இல்லை. பயத்தோடு முன்னே போவதே உண்மையான தைரியம்.